ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வாயில் வச்சதுமே கரையக்கூடிய நல்ல டேஸ்டான பிரெட் அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து இன்றைக்கி நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிரெட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா பிரெட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. பிரெட் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் ப்ரௌன் கலர் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பிரெட்டையும் பொரித்து எடுத்துடலாங்க மீடியம் ஃப்ளேமில். இது போல் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாங்க. இப்போ எல்லா பிரெட்டும் நான் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. பிரெட் அல்வா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1 கப் தண்ணி, 1 கப் பால் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா சூடாகி 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பிரெட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதில் வந்து பொரிச்சு வச்சுருக்க பிரெட்டு சேர்த்துடலாம். இதில் வந்து இது வந்து 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய்க்கு சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துடலாங்க. இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக முந்திரி திராட்சை வந்து நெய்யில் நல்லா வறுத்து சேர்த்துடலாம். இப்போ முந்திரி உலர் திராட்சை வறுத்து சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இப்போ அடியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுச்சுங்க. இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரெட் அல்வாக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் லைட்டாக சேர்த்துடலாங்க. வீட்டுக்கு வந்து யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த பிரெட் அல்வா நீங்களும் ஒரு முறை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்ச இந்த பிரெட் அல்வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் DhyaVin வில்லேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.